இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். லயன் டேட் நட் பைட்ஸ். தாம்பரத்தில் வண்டி ஏறினாக்கா காலையில் 7:10 ராமநாதபுரத்தான் தான் 7:10 வரைக்கும் கரெக்டாக தான் வண்டி வந்தது. இது ராமநாதபுரம் வரைக்கும் கரெக்டாக வண்டி வந்தது. 7:10 கொண்டு வந்து வாலாந்துறைங்கிற ரயில் நிலையத்துக்கு பக்கத்தில் மேலே இருக்கிற ஒயரு சில ப்ராப்ளத்தினால வண்டி போல. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கழிச்சு தான் ரிலீவ் டீசல் என்ஜின் வந்து இப்போதான் வந்தோம். இதுக்கு நடுவில் ஒரு காபி சாப்பிடணும். நான் ஒரு சுகர் பேஷண்ட்டு, டிஃபன் சாப்பிட கூட முடியல. அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் நான் இருந்தேன். அதனால இனிமே இந்த ரயில்வே நிர்வாகம் இந்த மாதிரி வரத்துக்கு முன்னாடி அதுக்கு உண்டான சரியான நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் சென்னையில் இருக்கேன். தாம்பரத்தில் வந்து எங்களுக்கு ட்ரெயின் வந்து சார், நான் சென்னையில் இருக்கேன். சென்னையிலேருந்து 7:40 பார்த்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸில் நாங்கள் வந்தோம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour லேட்டு. அதுக்கு பிறகு வண்டி கிளம்புச்சு. ஸோ வந்து பாதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா லைனு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மணி நேரம் லேட்டுங்க. இங்கே வர வேண்டிய ட்ரெயின் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சரியா ஒரு 7:45 7:50 இங்கே வர வேண்டிய 7:55 வர வேண்டிய ட்ரெயின் இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 11 மணி ஆயிருக்கு. ஸோ இந்த டைம் தான் நம்ம வந்திருக்கோம். சீக்கிரமா இதை சரி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா ரிட்டர்ன் நாங்கள் போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ மதுரை பேசஞ்சரும் பார்த்தீங்க அப்படின்னா கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போதான் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 8:10 வரும் அந்த வண்டி. எப்பயுமே ராமேஸ்வரம் ஸ்டேஷனுக்கு இன்னைக்கு 11 மணி ஆயிடுச்சு. 1.5 மணி நேரம் லேட்டு. ஒயர் அறுத்துக்குச்சின்னு போட்டுவாங்க. அங்க நாங்கள் உட்காந்தே கிடந்தோம். வெயிட்டிங்கில் தான் உட்காந்து கிடக்கோம். 3 மணி நேரம் கரெக்டா. 8:10 சாப்பாடுலாம் ஒன்றும் இல்லை. ஒரு டீ கூட கொண்டு வரல யாருமே. அதே மாதிரி போட்டு வச்சுட்டாங்க. எவ்வளோ கஷ்டம், ரொம்ப கஷ்டம்தான். எல்லாம் ஊர் வந்தா பஸ்லயே போயிடலான்னு எட்டி பார்த்தா ஒரு ஊரே தெரியல. அங்க காடா இருக்கு. உச்சிப்புளிக்கு அந்தாண்ட. அதுக்கே உச்சிப்புளியா இருந்தாலும் ஒன்றும் இல்லை. உச்சிப்புளிக்கு அந்தாண்ட. இப்போ இந்த நாங்கள் சென்னையில் நேற்று 7:55 ட்ரெயின் ஏறணும். இங்கே உச்சிப்பள்ளி தாண்டி முன்னாடி ஸ்டேஷனில் அந்த ரயில்வே ஹெலிபேடு கிட்ட வந்து அந்த ட்ரெயின் வரும்போது ஒரு சவுண்டு கேட்டது. மேலே வந்து எலக்ட்ரிக்கல் அந்த கனெக்டர் வந்து உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ட்ரெயின் உடனே நிப்பாட்டிட்டாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour அவங்க எந்த ஒரு ரெஸ்கியூ ஃபோர்ஸும் வரலாங்க. ஒரு டிடிஆர் மட்டும் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் கோட்டை மேலாளர், மதுரை கோட்டை மேலாளர் கம்ப்ளைண்ட் போட்ட பிறகு ஒரு 1/2 hour கழிச்சு எல்லாமே அசம்பிள் ஆனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணிக்கு தான் அது 10:15 இந்த இது சரியாகிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க. இது வந்து டிரைவர் தப்பா இல்லாட்டி அந்த ஹெலிபேட் கிட்ட வரும்போது அது கனெக்டர் வந்து இறக்குவாங்களா, அது இறக்குறது வந்து முடியாத காரணத்தால அது உடஞ்சிருக்கு. அது டிரைவர் மிஸ்டேக்கா இல்லை டெக்னிக்கல் மிஸ்டேக்கான்னு தெரியல. ஒரு பெரிய இன்சிடென்ட் வந்து அன்றைக்கி தவிர்க்கப்பட்டிருக்கு. அதனால் பேஷண்ட் அந்த இடத்துல குடிக்க தண்ணி இல்லை, ஃபுட் இல்லை, எல்லாமே ஏஜ்டு பர்சன்ஸு. நாங்கள் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூட ரயில்வே கிட்ட கேட்டோம். எங்களால் எதுவும் செய்ய முடியாதுன்ற தவிச்சாங்க. எல்லாம் சுகர் பேஷண்ட்ஸ்லாம் ரொம்ப இந்த ஒரு 2-3 hours வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் இப்போ வந்திருக்கோம். இது மாதிரி இன்சிடென்ட்ல வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்ஸு அங்கே ஃபுட் ஆர்கனைஸ் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு எடுத்து பண்ணலாம். கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தா அது ஒரு நடவடிக்கை இல்லை, ஒரு கேர்லெஸ்ஸான ஒரு இதுவாக நடவடிக்கையாக இருந்தது. இது வருங்காலத்தில் தவிர்க்கணும். ஏன்னா லோ சுகர் இருந்த பேஷண்ட்ஸ் என்ன இருப்பாங்கன்னா, லோ சுகர் ஆயிருந்தா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஆயிருக்கலாம். இதை வந்து தவிர்க்கிறதுக்கு அடுத்த முறை பண்ணணும். ஏன்னா உள்ள கேன்டீன் அந்த இடத்துல கேன்டீன் ப்ரொவைட் பண்ணிருக்கலாம், ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிருக்கலாம். இதை தவிர்க்கிறதுக்கு அடுத்த முறை முயற்சி பண்ணுங்க. டிரைவர் பேர்ல என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது ரயில்வே துறை எடுக்கத்தான் நல்லா இருக்கும். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். லயன் டேட் நட் பைட்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.